ஹலோ ட்ரெண்டி ஃபேம், நைட் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுமே இந்த குளியல் பேக் யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஐஸ் கியூபை ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு இருப்பேன். எதுக்கு இதெல்லாம் கேட்பீங்க? எதுக்குன்னா என்னோட ஒரு ஓல்டு ஃபோட்டோ மேலே ஷோ பண்ணுறேன் பாருங்க. அப்படி இருந்த ஸ்கின்னை கூட இப்படி சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணுறதுனால ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகும்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஆனால் அதெல்லாம் ஒரே நாளில் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஒன்று வேணும்னு நினச்சா அதுக்காக ரெகுலராக ஃபாலோ பண்ணும். எதுவாக இருந்தாலும் ஒன்று வேணும்னு நினச்சா அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுவோம். நான் வெயிலில் போய் டேன் ஆகிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணவே இந்த குளியல் பேக்கை தான் ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணுவேன். இந்த குளியல் பேக்கில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்க்ரீடியன்ட்ஸ் மேலே எங்கள் அம்மா தான் அரைச்சி கொடுத்தாங்க. பாதாம், பார்லி ரைஸ். அந்த வீடியோ இருக்கான்னு செக் பண்ணுறேன். இருந்தேன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் அரைக்கும் போது நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். கிச்சனில் யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டமும் நான் யூஸ் பண்ணுவேன். தக்காளி, உளுந்து ஒன்று விட மாட்டேன். எதுனா ஒன்று யூஸ் பண்ணால் எடுத்து மூஞ்சிக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். அதில் எது ஒர்க் அவுட் ஆச்சு, எது பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்குன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் ஐஸ் கியூபை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நான் அப்படியே காய விடுவேன். துடைக்க மாட்டேன், டவல் வச்சிடலாம். அப்படியே காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா டாக்டர் ஆலிஸ் சீரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் விட்டமின் சி 10% இருக்குன்றனால இந்த சீரம் என்னோட ஃபேஸ்க்கும் செட் ஆயிடுச்சுன்றனால இதை நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சீரம் ஒரு 4 drops 5 drops கிட்ட விட்டுட்டு அப்படியே கீழேருந்து லைட்டாக மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிட்டு வரணும். அப்புறம் எல்லாரும் கேட்பீங்க, நீ என்ன அவ்வளோ கலருன்னு? நான் அவ்வளோ கலர் இல்லை, ஆனால் நான் ஃபோட்டோவில் காட்டியிருக்கேன் அதை விட ரொம்ப பிளாக்காக இருந்திருப்பேன். அந்த கலர்லேருந்து இந்த கலர் கொண்டு வந்திருக்கேன். இதுவும் கொண்டு வர முடியுன்றக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கின் ஒயிட் ஆகணுன்றக்காக ஒயிட்டாக இருந்தால் தான் அழகு அப்படிலாம் நினச்சி ஒரு கெமிக்கல் க்ரீமெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் யூஸ் பண்ணி கலர் ஆச்சா இல்லை சைட் எஃபெக்ட் என்னென்ன வந்துச்சு எல்லாத்தையும் ஒரு ஃபுல் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், டாடா பாய்.